நமசிவாய. 2024ஆம் ஆண்டுக்கான, அதாவது இந்த வருஷத்திற்கான மகர ராசி, கும்பராசி மற்றும் மீனராசிக்கு உண்டான பலன்கள் இந்த வருடம் முழுவதும் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல மகர ராசினரை பொறுத்த வரைக்கும், இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பணம், அதே போல் கரியர் ரிலேட்டட் விஷயங்கள், வெளியூர்லேருந்து நிறைய ஆர்டர்ஸ் வருது பிஸ்னஸ்க்கு, வெளிநாட்டில் செல்லக்கூடிய யோகம், பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் சரி, அதில் கரியர் ரிலேட்டடாகவும் சரி, வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய யோகம், அயல்மொழி பேசக்கூடிய நபர்களுக்கான ஒரு சேர்க்கை, ஒரு பார்ட்னர்ஷிப்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பார்ட்னர்ஷிப்போ அல்லது அவர்கள் மூலமாக நமக்கு பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகுது, அந்த மாதிரியான விஷயங்கள், பிற மதத்தினர் காரணமாக நமக்கு பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை மகர ராசினர் இந்த வருடம் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பான முறையில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, வீடு இப்போ இருக்கிறது சின்ன வீடாக இருக்கிறீங்களா, ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஹவுஸில் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த வீடை மாற்றிவிட்டு வேறு வீட்டுக்கு போவது, அல்லது இருக்கக்கூடிய வீட்டை விட்டு வேறு வீடு வாங்குவது, அல்லது புதிதாக வீடே இல்லாதவர்கள் புதிதாக வீடு வாங்குவது, பெரிய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறது, பெரிய நிலங்கள் வாங்குவது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே மகர ராசினருக்கு கண்டிப்பான முறையில் இந்த ஒரு வருடத்தில் எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி ஏதாவது கட்டிக்கிட்டு இருக்கீங்க, அந்த கட்டிக்கிட்டு இருக்கிற வீடு முழுமையடையவில்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாமே வெகு வேகமாக முழுமையடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் வரும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா, இது நாள் வரைக்கும் உங்களுடைய உதவியை நீங்கள் அடுத்தவங்க கிட்ட உதவி கேட்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை சென்ற வருடமோ, அதாவது 2022 அல்லது 2023 உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். அந்த நிலையெல்லாம் மாறி 2024 முதல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹெல்ப் அதிக பேருக்கு அடுத்தவங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது. மணி ரிலேட்டடாக இருக்கலாம், அல்லது பார்த்தோன்னா வேறு ஏதாவது விஷயங்களாக, அந்த மாதிரி எதாக இருந்தாலுமே உங்களிடம் ஒரு உதவியை நாடுவது அப்படின்ற மாதிரி, உங்கள்கிட்ட அபிப்பிராயம் கேட்பது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதிகமாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தொட்டது துலங்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தொட்டது துலங்கக்கூடிய காலமாக இருக்கும். எந்த ஒரு விஷயமுமே கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, அந்த டிலே ஆகிற விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக முடியக்கூடியதாக இருக்கும். லாஸ்ட் இயரில் தொடங்கிட்டு உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப டிலே ஆகிட்டே போயிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, இந்த இயர் நீங்கள் அதை திரும்ப ஆரம்பிச்சிங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உடனடியாக அது முடியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும். இந்த வருஷம் ஓவராலாகவே நீங்கள் பார்க்கும்போது, ஈவன் ஆஃப்டர் மே மந்த் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, எந்த ஒரு விஷயமே தொட்ட உடனே நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். நிறைய சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடந்தேறும். நீங்கள் நிறைய சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வீர்கள். திருமணம், அதே மாதிரி பார்த்தோன்னா குடும்பத்துக்குள்ளே திருமணம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், குழந்தை பிறப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இதெல்லாமே நீங்கள் அதிகமாக உங்களுடைய சுய வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம். அதே போல் பார்த்தோம்னா செலவுகள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்தோம்னா, சுபகாரிய செலவுகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே போல் பார்த்தோம்னா ஆன்மீக செலவுகள், கோயில்களுக்கு ஏதாவது செய்கிறது, அல்லது கோயில்களுக்கு அதிகமாக போயிட்டு வர்றது, இப்போ தூரதேச பிரயாணம் செய்வது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஆன்மீக ரீதியான செலவுகள், தெய்வத்திற்கு செலவு செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு வருடம் மகர ராசியினர் கண்டிப்பான முறையில் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், குறிப்பாக பார்த்தோம்னா தலைவலி, வாய்வு சம்பந்தமான பிரச்சனைகள், முதுகு வலி அப்படின்ற மாதிரியான, மூட்டு வலி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருப்பதெல்லாமே இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரக்கூடும். புதிதாக ஏதாவது ஒரு மருத்துவ முறையை நீங்கள் நாடலாம். அதன் மூலமாக உங்களுக்கு உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஆல்ரெடி ஹெல்த் ரிலேட்டடாக ரொம்ப எனர்ஜி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த எனர்ஜி லெவல்ஸுங்கிறது இம்ப்ரூவ் ஆகிறது கண்டிப்பான முறையிலே மகர ராசினர் எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் இருந்தாலும் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள், எதையாவது ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு மனக்குழப்பங்கள் கொண்டே இருக்கிறது, அடிக்கடி மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது, அதாவது சந்திராஷ்டம நிலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு நிலை அப்படின்ற மாதிரியான விஷயம் மகர ராசினருக்கு அவ்வப்போது போகும். குறிப்பாக இந்த விஷயத்தில் நீங்கள் பார்க்குறீங்க எப்போன்னா, திங்கட்கிழமைகளிலே, சனிக்கிழமைகளிலே, இந்த மாதிரியான டைம்லலாம் நீங்கள் இந்த மாதிரியான விஷயத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ராகு காலம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில், அப்போ குறிப்பாக திங்கக்கிழமை ராகு காலம், சனிக்கிழமை ராகு காலம் டைம்லலாம் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதாவது தேவையில்லாத எண்ணங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நமக்கு எதையாவது நினச்சி நம்ம ரொம்ப குழம்பிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம், மன அமைதியை குலைக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரலாம். அதே போல் சனிக்கிழமை இரவு நேரத்திலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வருவதை இந்த ஒரு வருடம் எதிர்பார்க்கலாம். அடிக்கடி அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்படும். இதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு ரெமெடி அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா, நமக்கு நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பது அப்படின்றது, வாரத்துக்கு ஒரு முறையாவது உடல் ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அட்டகாசமான ரெமெடியாக இருக்கும் இந்த ஒரு விஷயத்திற்கு. அதே போல் பார்த்திங்கன்னா, பழைய கடன்கள் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அதை நினைத்தெல்லாம் நீங்கள் குழம்ப வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது. இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பான முறையில் ஒரு வைராக்கியம் வந்துவிடும். பழைய கடன்கள் அனைத்தையுமே இந்த வருஷம் நான் அடைச்சே தீர்ந்துருவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு வைராக்கியம் வந்துவிடும். அதே போல் அதை அடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும் அதிகமாக வரும்.
திங்கட்கிழமையில் வந்து அம்பாள் மற்றும் சிவன் சன்னதியிலே போய் வழிபட்டு வருவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். வரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பங்களை எல்லாம் வந்து அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து அம்பாளை வழிபடும்போது, திங்கட்கிழமை சிவன் சன்னதி அம்பாளை வழிபடும்போது, சிவனையும் வழிபடும்போது கண்டிப்பான முறையில் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா தயிர் சாதம் தானம் கொடுப்பது அப்படின்றது, திங்கட்கிழமை மதிய வேளையிலே தயிர் சாதத்தை கொஞ்சம் தானம் பண்ணலாம், அல்லது இரவு வேளையில் தானம் பண்ணால் நல்ல பலன் கிடைக்கும். அது மாதிரி தயிர் சாதங்களை வந்து ஒரு 2 நபருக்காவது ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே நீங்கள் எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் தானம் செய்து வருவது மகர ராசியினை பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு வருடம் வந்து எல்லா விஷயத்தையும் வெற்றிகரமாக ஆக்கிக் கொள்வதற்குண்டான ஒரு பலனாக இருக்கும். கும்பராசினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய காஷியஸாக இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நிறைய சொல்ல வேண்டியிருக்கும். என்னென்னு பார்த்தோம்னா வந்து ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். அதே போல் வந்து பார்த்தோம்னா பிரயாணம் ரீதியான விஷயங்கள், சமையல் ரிலேட்டடாக சமையல் பண்ணுற இடத்துல வந்து ஜாக்கிரதையாக இருக்கிறது, அங்கங்கே கத்தியை வைக்கிறது, அதே மாதிரி நெருப்பு வந்து அங்கங்கே வைக்கிறது அப்படின்ற மாதிரி எல்லாம் எல்லாமே. அதே மாதிரி பாத்ரூம் ஸ்லிப்பரி பிளேசஸ்க்கெல்லாம் போகிறீங்க, ஏதாவது வழுக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஜாக்கிரதையாக இருக்கிறது. இதெல்லாமே வந்து ஓவராலாக இந்த வருஷம் ஃபுல்லாகவே நீங்கள் கவனமாக இருப்பது அப்படின்றது கும்பராசினருக்கு கண்ணுக்கு மிக மிக அவசியமாக தேவை. ஒவ்வொரு விஷயத்திலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆல்ரெடி வந்து உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஸ்லிப்பரி பிளேசஸ் இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து மாற்றுவது இந்த சென்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரியான மேட் ஏதாவது போட்டு வைக்கிறதோ, அல்லது வந்து அந்த டைல்ஸை வந்து உங்களால் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு டைல்ஸ் மாதிரி போட்டிருந்தீங்க, பாத்ரூம் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குன்னா அந்த டைல்ஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்து ஆன்டி ஸ்லிப் டைல்ஸ் போடுறது அப்படின்ற மாதிரி, அல்லது வந்து பாசம் மிகுந்த, அதாவது பாசி படர்ந்து இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியாக நீரினால் உங்களுக்கு வந்து பாசி படர்ந்து அதிக இடத்தில் இருந்தால் அதை எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ண வைக்கிறது. இதெல்லாமே உங்களுக்கு வந்து பெரிய செலவுகளை கம்மி பண்ணுறதுக்குண்டான அல்லது தவிர்ப்பதற்குண்டான ஒரு விஷயமாக இருக்கும். ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்களுக்கும் இந்த விஷயம்லாம் நீங்கள் வந்து கவனமாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதேமாதிரி பிரயாணமாகட்டும், எந்த ஒரு பிரயாணமானுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை என்ஷூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிரயாணத்தை துவங்குவது, இல்லைன்னா அதே மாதிரி பிரயாணத்திற்கு எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே ஜாக்கிரதையாக இருக்கிறது. எந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்து போனாலுமே வந்து பிரயாணத்திற்கு போகும்பொழுது நீங்கள் விலை உயர்ந்த சமாச்சாரங்களை ஏதாவது எடுத்துக்கொண்டு போகிறீர்கள் என்றால் அந்த ஒரு விஷயத்தில் வந்து அதிக கவனம் செலுத்துவது. ஏன்னா தொலைந்து போகக்கூடிய திருட்டு போகக்கூடிய நிலைகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஸோ அப்போ வந்து ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்கள், பிரயாண ரிலேட்டட் விஷயங்கள், வீட்டுக்குள்ளே இந்த மாதிரியான விஷயங்கள், அதே மாதிரி வண்டி வாகனங்கள் ஓட்டும்பொழுது ஆக்சிடென்ட்ஸ் எதுவும் வராத மாதிரியான ஒரு விஷயங்களோ, அல்லது வண்டி வந்து வாகனங்கள் பாதியில் எங்கேயாவது நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரா மாதிரி, பெட்ரோல் வந்து ஃபுல்லாக இன்ஷூர் பண்ணிக்காமல் போகிறது, அல்லது வந்து பார்த்தோம்னா வண்டியுடைய ஒரு நிலையை வந்து கரெக்டாக இன்ஷூர் பண்ணிக்காமல் போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டியது. அதே போல் வந்து பார்த்தோம்னா வேண்டாத பயங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ரெமெடி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்தோம் என்றால், இரவு நேரத்திலே வீட்டுக்குள்ளேயே வந்து நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே ஏதாவது மொட்டை மாடி மாதிரி இருக்குது, அல்லது வந்து உங்களுடைய ஒரு கம்யூனிட்டி மாதிரி பெரிய இடங்கள் இருக்கிறது அப்படின்ற மாதிரியோ, அல்லது வந்து நியர்பை பிளேசஸ் வீட்டுக்கு வாசல்லையே உங்களுக்கு வந்து உங்களோட ரோட்டில் வந்து நடக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இரவு நேரம் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து ஆஃப்டர் 6 ஈவன் வந்து 8, 9 அந்த மாதிரியான டைம்லலாம் கூட வந்து நீங்கள் வாக்கிங் போகிறது, கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour வாக்கிங் போகிறது அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு சனியுடைய பரிகாரமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ கண்டிப்பான முறையில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வது அவசியம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பணப்பற்றாக்குறை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து வராது அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பான முறையில் சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவர்களுடைய பணம் அதிகமாக புழங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதர் பீப்புள்ஸ் மணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அதர் பீப்புள்ஸ் மணி அப்படின்ற விஷயங்கள் வந்து அதிகமாக புழங்கக்கூடிய காலகட்டமாக கும்பராசினருக்கு 2024 இருக்க போகிறது. அதே சமயத்தில் அது வந்து ஒரு அதர் பீப்புள்ஸ் மணி அப்படின்ற விஷயத்தில் வந்து சும்மா நீங்கள் வாங்கி வச்சுட்டு அதை வந்து நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிட்டு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா பரவாயில்ல. பெரிய அளவில் கடன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் வாங்கினீர்கள்னால் அதை அடைப்பதற்கு பெரும்பாடு பட வேண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதனால் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, பிஸ்னஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து செய்வதற்கு முன்னால் பெரிய பணம் ஏதாவது நீங்கள் வாங்குறீங்கிறதுக்கு முன்னால் ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து நீங்கள் நன்றாக யோசித்து செய்வது அப்படின்றது கண்டிப்பாக அவசியம். அடுத்ததாக வந்து தொழில் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலும் சரி, உறவுகள் அப்படின்ற ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் விஷயங்களும் சரி, தொழில் ரிலேட்டட் விஷயங்களும் கண்டிப்பான முறையிலே ஒரு விஸ்தீரணத்தை நோக்கி போகும். நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகலாம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஓன் மணி, அதை அகைன் வந்து உங்களோட ஓன் மணி அல்லது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்காத மணியாக இருந்ததுன்னா அது கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அது எக்ஸ்பேண்ட் பண்ணுறது வந்து நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வருஷம் நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போகலாம். கொஞ்சம் தடைகள் வந்தாலும் அது வந்து நல்லா முன்னேறி சென்று விடுவீர்கள். அது எங்கேயும் வந்து நிரந்தரமான தடைகளாக இருக்காது. அதே போல் வந்து பார்த்தோம்னா ஆன்மீக ரீதியான விஷயங்கள்லே
சூஷ்ம ரூபமான தரிசனங்கள் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு வந்து தெய்வ சன்னதிக்கு போகும்போதும் சரி, தெய்வத்தில் வந்து பார்த்தோம்னா எல்லாரும் தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருக்கும்போது அவர்களுக்கு ஒரு விதமான தரிசனமும் உங்களுக்கு ஒரு விதமான தரிசனமும் கண்டிப்பான முறையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே போல் வந்து எங்கேயாவது சித்தர்கள் சந்நிதிக்கு போகிறீங்க, அதே மாதிரி ஏதாவது ஒரு குருமார்கள் சந்நிதிக்கு போகிறீர்கள் அல்லது ஏதாவது ஒரு குருவுடன் பழகுகிறீர்கள் அப்படின்னாலும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு சூஷ்மமாக நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்குண்டான ஒரு விஷயங்களாகவும் சரி, ஒரு பெரிய நிலையை அடைவதற்குண்டான ஒரு விஷயமாகவும் சரி கும்பராசினர் இந்த ஒரு வருடத்தில் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கண்டிப்பான முறையில் நீங்கள் ரொம்ப நோட் பண்ணி வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையுமே மாலை வேளையிலே புலிசாதம் தானம் ஒரு 8 வாரத்துக்காக செய்கிறதுங்கிறது நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். தொடர்ந்து செஞ்சிருக்கீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். பெண்களாக இருக்கும் பட்சத்திலே அவர்கள் வந்து சனிக்கிழமை எல்லா சனிக்கிழமையும் செய்ய முடியாதுன்னு ஏதாவது தடைகள் வருகிறது அப்படின்னா அந்த டைமில் வந்து அவர்கள் வந்து புலிசாதத்தைங்கிறதாவது வாங்கியாவது கொடுத்து அவர்களுடைய கணவர்களிடமோ கணவரிடமோ அல்லது வந்து பார்த்தோன்னா அவங்களோட தம்பி அண்ணன்கள் தம்பிகள் அல்லது வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய குழந்தைகள் இருந்தார்னா அவர்களிடம் கொடுத்தோட யாராவது வந்து பிச்சை புகுவோருக்கு இதை கொடுத்து விடுவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். சனீஸ்வரருடைய சந்நிதியிலே சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு எண்ணெய் காப்பு செய்வதற்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுப்பது, சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறதும் அதிகப்படியான ஒரு பலன் சேரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அது வந்து நீங்கள் 1 or 2 times செஞ்சீங்கனாலும் போதும் உங்களுக்கு. அதே போல் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையுமே ஒரு 8 வாரங்கள் தீபம் சனீஸ்வரர் சன்னிதியிலே தீபம் ஏற்றி விடுவது கும்பராசினருக்கு உடல் ரீதியான விஷயங்கள் வேண்டாத விஷயங்கள்லாம் நடக்கிறது அப்படின்றது எல்லாமே இந்த ஒரு வருடத்திலே தடுத்து நல்லபடியான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போக செல்லக்கூடிய உதவியாக இருக்கும். மீனராசினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 3ஆம் நபர்களுடைய ஒரு தலையீடு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த ஒரு வருடத்திலே உங்களுடைய குடும்பத்தில் வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆல்ரெடியே கூட இருக்கலாம். ஸோ இப்போ வந்து அது கொஞ்சம் ஜாஸ்தியாகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு தகுந்த தீர்வை நாடிக்கொள்ளுங்கள். அதே போல் அந்த 3 நபர்களால் பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஏதாவது சின்ன பிரச்சனையும் வந்து மிகப்பெரிய ஒரு வேண்டாத ஒரு விஷயத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பிரச்சனையாக அது வந்து மாறுவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சரி. அதாவது உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ கணவருடைய வீட்டு நபர்களோ அல்லது கணவருடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க, அவங்க மூலமாக வேறு ஏதாவது ஒரு பழக்கங்கள் வருகிறது, அந்த மாதிரியான விஷயங்களோ அல்லது அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இவங்க ஏதாவது பேசுகிறாங்க, அவங்களுடைய சிப்ளிங்ஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ்னால இன்லாஸ்னால ஏதாவது பண்ணுறாங்க, அல்லது வந்து பார்த்தோம்னா மனைவியுடைய குடும்பத்தாரன் மூலமாக அவர்களுடைய தாய் தம்பிகள் அவர்களுடைய பேச்சுக்கள் அண்ணன்மார்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு அவர்கள் பண்ணுவது, அல்லது அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை கேட்டுட்டு மனைவி வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை கேட்டுட்டு வந்து கணவரிடம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, டாமினேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மீனராசிகள் இருக்கலாம். இதனால் வீட்டில் வீண் குழப்பங்களும் சத்தம் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதாவது வீட்டில் தேவையில்லாத சண்டைகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் மீனராசினருக்கு இந்த வருடம் எதிர்பார்க்கலாம். எதற்காக சொல்கிறேன்னா நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரியாக உங்களுடைய வாழ்க்கையின் போக்கினை மாற்றிக்கொள்ள, உங்களுடைய எண்ணத்தின் போக்கினை நீங்கள் மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் தானாக இதுக்கு வந்து இதை விட சிறந்த ஒரு ரெமெடி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கவே முடியாது. மீனராசினை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்கள். தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே சமயத்தில் ஆசைகளும் வந்து அதிகமாக பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ரொம்ப அதிக கிரீடினஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். எந்த ஒரு விஷயத்திலுமே அந்த கிரீடினஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அந்த லெவலுக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த வருடத்தில் எதிர்பார்க்கலாம். அதனால் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தை அணுக முடியும், நம்மால் நம்மளுடைய சக்திக்கும் நம்மளுடைய ஒரு தேவைக்கும் எந்தெந்த விஷயங்களை நம்ம செய்ய முடியுமோ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஆசைகள் வைத்துக் கொள்வது, அதிக ஒரு கிரீடினஸ்ன்னு ஏதாவது ஒன்று எட்டி பார்த்ததுன்னா அதை வந்து உடனடியாகவே அதை தவிர்ப்பது அப்படின்ற மாதிரியான விஷயமும் ஆகட்டும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இல்லீகல் மணி அப்படின்ற மாதிரியான விஷயமோ அல்லது வந்து குவிக் மணி அப்படின்ற மாதிரியான விஷயமோ இந்த ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள். இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. 10 ரூபா போட்டால் 1000 ரூபா வரும், 10 ரூபா போட்டால் 10,000 ரூபா வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. அதனால் அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சும்மா நம்ம வந்து போகிறது சின்ன அமௌண்ட் தானே, ஒரு 1 lakh கையில் வச்சுருக்கோம், அந்த 1 lakh போட்டு பார்க்கலாம், மாதம் அது மூலமாக நமக்கு ஒரு 10,000 வரும் இல்லை 20,000 வரும்னு சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரியான விஷயமாகலாம் வந்து மீனராசினர் இந்த ஒரு இடத்துல நீங்கள் பணத்தை போட்டீர்கள் என்றால் அது போட்டது மாதிரி தான். அப்படியே போயிடும். ஒரு 2 மாதம் 3 மாதம் வந்ததுன்னா கூட அதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே இல்லாமல் போகிவிடும். முதலுக்கே மோசம் போன சூழ்நிலைகளாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மீனராசினருக்கு. அதனால் அது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ வரக்கூடிய இந்த ஒரு அடுத்த வருடம் சித்திரை வரைக்குமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2025 சித்திரை மாதம் வரைக்குமே இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கொடுத்த பணம் திரும்பி வரணும்னா அது ரொம்ப அலைய வேண்டி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது மீனராசினருக்கு. ஏன்னா அந்த மாதிரி விஷயங்களிலே நிறைய தடைகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கொடுத்த பணம் அல்லது வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் கமிட்மெண்ட் அப்படின்னு ஏதாவது கொடுத்துருக்கீங்க, அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அதிகமான ஒரு தடைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வருகிறது. இப்போது தகுந்த ஒரு சூழ்நிலை உங்களுடைய ஜாதகப்படி தகுந்த சூழ்நிலைகள் இருந்ததுன்னா அது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பான முறையில் தவிர்க்கப்படும். நான் எப்படி வந்து இந்த பொதுப்படையான ஒரு ராசி பலன் அப்படின்ற விஷயத்தை அணுக வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து பலமுறை கூறியிருக்கிறேன். அதனால் வந்து எல்லோருக்குமே இந்த விஷயம் மீனராசினர் அனைவருக்குமே இவ்வளோ பிரச்சனைகளும் வந்துருமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரியான அவசியம் கிடையவே கிடையாது. அவர்களுடைய சுயஜாதகத்திலே நல்ல நிலையில் இருந்ததுனால்
சொன்னால் கண்டிப்பான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெரும்பாலும் ஒரு 70% வரைக்கும் குறைஞ்சிரும். இன்கேஸ் வந்து இப்போ நம்மளுடைய சுயஜாதகத்தில் நிலை சரியில்லை அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்தால் இந்த விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் மேலும் அதிகரிக்கக்கூடும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. அதுக்கு தகுந்த ரெமெடி வந்து நம்ம என்னவோ நம்மளுடைய சுயஜாதகத்தின்படி அந்த ரெமெடியை பார்த்து செஞ்சுக்கிறதுங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடிய விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தடைகள் வராமல் இருப்பதற்கு கண்டிப்பான முறையிலே நீங்கள் தினசரி விநாயகர் வழிபாடு அப்படின்ற விஷயத்தை வந்து செய்து வருவது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. பண விவகாரம் நம்ம வந்து யாருக்காவது ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான விஷயம், அந்த மாதிரி நம்ம யாருக்காவது கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது கொடுக்கறதுக்கு நம்ம வந்து கமிட் பண்ணியிருக்கோம், அந்த கடைசி நேரத்தில் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருமோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து இருந்து கொண்டே இருந்தாலும், ஒரு கமிட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் நடத்த போகிறீர்கள், அதற்கு தேவையான பணம், உதாரணத்திற்கு வந்து ஒரு காலேஜ் அட்மிஷன், ஒரு ஸ்கூல் அட்மிஷன் ஆகட்டும், அல்லது வந்து ஒரு வேறு ஏதாவது ஒரு பெரிய கமிட்மெண்ட், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கடைசி நேரத்து வரைக்கும் பணம் வராமல் இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்தாலும் கடைசியில் எப்படியோ ஒரு முறையிலே யாராவது ஒரு உதவியை கிடைத்து அந்த ஒரு பணத்தை நீங்கள் வந்து கொடுத்து விட முடியும். அதனால் அந்த மாதிரி வந்து கடைசி வரைக்கும் நமக்கு வந்து ஒரு த்ரில்லிங்லேயே வச்சுட்டு இருந்துட்டு கடைசி நேரத்தில் முடியுது அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களாக நிறைய சம்பவங்கள் அந்த மாதிரி நடக்க ஆரம்பிக்கும் இந்த ஒரு வருடத்தில். மீனராசினருக்கு 2024 புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, புது பிஸ்னஸ் எல்லாம் அந்த எக்ஸ்பான்ஷன் பெரிய அளவில் இருக்கிறதெல்லாம் இந்த ஒரு வருடத்திற்கு ஏற்றதாக இல்லை. அதனால் இந்த ஒரு இடம் வந்து ஸ்ட்ரைட்டாகவே தவிர்த்திடலாம், அல்லது வந்து உங்களுடைய சுயஜாதகப்படி எப்படி இருக்கிறது அப்படின்ட்டு பார்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை செய்வது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். தூக்கம் வந்து பல மீனராசினருக்கு இந்த ஒரு இடம் பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கிறது. அதனால் வந்து தூக்கம் பாதிக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்ததுனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, உடலை கவனித்துக் கொள்வது அப்படின்ற மாதிரியான விஷயம், மனதை லகுவாக வைத்துக் கொள்வது, அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மெடிடேஷன், பிரெத் ஒர்க்ஸ் அதெல்லாமே பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எல்லாம், சுவாச பயிற்சிகள் அதெல்லாம் செய்வதன் மூலமாக கண்டிப்பான முறையில் இந்த தூக்கம் வந்து பாதிக்கும். அப்படின்ற தூக்கம் பாதிக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, கண்டிப்பான முறையிலே பாதிப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் வர ஆரம்பிக்கும். ரத்த சம்பந்தமான நோய்கள் ஏதாவது இருந்ததுனாலோ அல்லது வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு தென்பட்டாலோ கண்டிப்பான முறையிலே அதற்குண்டான ஒரு நல்ல தீர்வாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு தகுந்த எந்த மாதிரியான ஒரு மெடிக்கேஷனோ அந்த மாதிரியான ஒரு மெடிக்கேஷன் போய் எடுத்துக்கிறது அப்படின்றது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். மீனராசினரை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை இரவு நேரத்திலோ அல்லது சனிக்கிழமை ராகுகால தீபம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிக பலன் தரக்கூடியதாக இருக்கும். இரவு நேரத்தை விட ராகுகாலத்திலே சனிக்கிழமை அன்று நீங்கள் வந்து துர்க்கைக்கு அல்லது சிவன் சன்னதியிலே சிவனுக்கு தீபம் ஏற்றி வருவது, 12 வாரங்கள் தொடர்ந்து செய்வது, இந்த மாதிரி இப்போ நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே வேண்டாத பலன்கள் அனைத்துமே நீங்கி சுப பலன்கள் மட்டுமே அதிகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் மீனராசினரை பொறுத்த வரைக்கும். நம சிவாய.